வணக்கம், என் பேர் இளம்பிறை. நான் 7 மாதமாக போராடிட்டுருக்கேன். 7 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே போராடிட்டுருக்கேன். எங்கள் அப்பா இறந்துட்டார். 2023 மே மாதத்தில் இறந்துட்டார். அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்து படுக்கையாக இருக்கும்போது யாருமே வந்து எட்டி பார்க்கல. சொந்தக்காரங்களோ சொந்த அக்காவோ யாருமே வந்து எட்டி பார்க்கல. எங்கள் அப்பா இறந்துட்டுக்கு அப்புறமா சாவில் வந்துட்டு நான் எங்கள் அப்பாவுக்காக நான் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் அது கிண்டல் பண்ணிவிட்டு எல்லாமே அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கண்டுக்கல பெருசாக. எங்கள் அம்மா எனக்கு இருக்காங்க ஸ்ட்ராங்காக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. பணம் எல்லாரையும் மாற்றிடும், எங்கள் அம்மாவும் மாற்றுவான்னு சொல்லிட்டு என் கதையில் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அக்கா கல்யாணம் ஆகிட்டு குழந்தெல்லாம் இருக்குது. என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காகவே அவள் வந்தா. நானும் எங்கள் அம்மாவும் இருக்கும்போது என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தூங்க விட மாட்டா. பாத்ரூம் வெளியிலே போயிடுவா. இதை நான் கேட்டாலும் எங்கள் அம்மா கிட்ட சொன்னாலும் எங்கள் அம்மா கன்சர்ன் அதெல்லாம் அப்படி பண்ணான்னா தண்ணி ஊற்றிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணுவான். இதை நான் இப்படி பண்ணால் இப்போ எப்படி ஒரு 4 மாதமாச்சும் எனக்கு கொஞ்சம் இருங்க, கல்யாணமோ ஏதோ ஒன்று வேலையோ கிடச்சிட்டு நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாலும் என்னை கன்சிடரே பண்ணல. என் மனுஷாக கூட மதிக்கிறது இல்லைங்க. எங்கள் தாய்மை வந்து 10,000 ரூபா கொடுத்துட்டு நீ எடுத்துக்கு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் படிச்சிருக்கோம், சர்டிஃபிகேட் வச்சு பொழைச்சிக்கலாம் சொல்லிட்டு தான் நான் வீட்டை விட்டு நான் வந்தேன். 7 மாதம் ஆச்சு போராடிட்டுருக்கேன். சரி, எப்படின்னா படித்தது சர்டிஃபிகேட் வச்சு பொழைச்சிக்கலான்னா இங்கேயும் வந்து விடுறதில்ல. ஊராக போயிட்டு எப்படியோ பொழைச்சிக்கலான்னு பார்த்தா என்கிட்ட இருக்க காதில் கம்பளி எல்லாம் கழட்டி அதை வச்சு எப்படியோ பொழைச்சிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் விடுறதில்ல. டார்ச்சர். என்ன பண்ணுறது? சரி, போலீஸ்க்கு தான் இறங்கணும் சொல்லி 100க்கு போயிட்டேன், கன்சிடர் பண்ணல. மகளிருக்கு போனேன், கன்சிடர் பண்ணல. சிஎம் ஹெல்ப்லைனுக்கு போனேன். பெட்டிஷன் வந்து எப்படியோ குப்பை தொட்டியில் போகாமல் போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனதே பெரிய விஷயம். அது போனது காரணம் சிஎம் ஹெல்ப்லைன் தான். போயிட்டேன், ஆனால் ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்லை. நான் கொடுத்த பெட்டிஷன் 3 பேர் மேலே, எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டு, தாய் மேலே எடுக்கவே இல்லை ஆக்ஷனை. அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லாம் எழுதி எல்லாம் வாங்கிட்டாங்க. எனக்கு இப்போ என் ஆக்ஷன் எடுக்கணும். எனக்கு எங்கே போனாலும் நீ உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணு, ஒத்த ஆள் அப்படின்ற தைரியத்தில் தான் திருப்பி ஒன்று என்ன தான் பண்ணாலும் சரி இதுக்காச்சும் பயந்துட்டு என்னை விட்டுருவாங்க, நம்மளாம் பொழைச்சிக்கணும்னா விடவே மாட்டுறாங்க என்னை. எனக்கு நியாயம் வேணும். எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஜஸ்டிஸ் வேணும். வீடியோ ஷேர் பண்ணுங்கள். 7 மாதமாக போராடிட்டுருக்கேன். நேர்மையான வழியில் எவ்வளோ என்கிட்ட இருக்க தன்னம்பிக்கையில் எப்படியோ நான் ஓடிட்டுருக்கேன். யாருனா தான் வேறு மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க. நான் போகிற பாதை கரெக்டானது, எங்கேனா வெளிச்சம் கிடைக்கும் சொல்லி தான் நான் போராடிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். புண்ணியமாக போகும்.